திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 8ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன். அஸ்வினி, பணிச்சுமையால் மனசோர்வு, உடல் சோர்வு உண்டாகும், விரக்தி மனப்பான்மை ஏற்படும். பரணி, பெண்களால் அதிக செலவுகள் உண்டாகும், காலவரையும் அலைச்சலை சந்திக்க நேரிடும். அதுவும் மனைவியாக இருந்தால் இன்னும் அதிகமாகும். கார்த்திகை, உறவினர் வருகையால் அலைச்சலும், காலவரையங்களும், பணவரையமும் ஏற்படும். ரோகிணி, வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். மிருகசீஷம், சகோதரரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும், வாகன, வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். திருவாதிரை, தொழில் சார்ந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநிலங்கள் என்று செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். புனர்பூசம், தொழிலில் ஒப்பந்தங்கள் நிறைவேறுவதற்காக சில அலைச்சல்களும் கால வரையங்களையும் செய்ய வேண்டியிருக்கிறது. பூசம், தொழிலில் உங்களுடைய செயல்திறனால் உங்களுடைய செல்வாக்குகள் உயரும் நாள். ஆயில்யம், தொழிலில் நல்ல வருமானங்கள், லாபங்கள் அதிகரித்து மகிழ்ச்சியாக கடந்து போகும் நாள். மகம், சிந்தனை அலைபாய்வதால் பேச்சில் தடுமாற்றங்கள் ஏற்படும். பூரம், பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதால் அவர்களுடன் பழகும்போது கவனமும் கண்ணியமும் தேவை. உத்திரம், அரசு காரியங்கள், அரசு உதவிகள் எளிதில் கிடைக்கும், உங்களுடைய ஆளுமைத்தன்மை வெளிப்படுத்தப்படும். அஸ்தம், தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சித்திரை, பழைய வண்டி வாகனங்களை மாற்றுவதன் மூலம் புதிய வண்டிகளை வாங்கி அதனால் லாப வருமானங்களை அதிகரிக்கலாம் அல்லது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம். சுவாதி, வேலைப்பளு அதிகரிக்கும், மாற்றுமொழி பேசுபவர்களின் கெடுபிடிகள் அதிகரிக்கும். விசாகம், நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள், செயல்பாடுகள் அனைவற்றுக்கும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் விடும். அனுஷம், தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்கள், திட்டங்கள் எல்லாம் உங்கள் விருப்பம் போல நிறைவேறும். கேட்டை, தொழிலில் வேலைப்பளு அதிகரித்து அழுத்தங்கள் உண்டானாலும் இறுதியில் வெற்றியை, வருமான லாபத்தை எல்லாம் சுவைக்கும் பொழுது எல்லாம் மறந்துவிடும். மூலம், தொழிலில் செய்யக்கூடிய செயல்களால் அழுத்தங்கள் உண்டாகி மனசோர்வு உண்டாகும். போராடம், உறவினர்கள், அதுவும் பெண் உறவினர்களால் அவர்கள் வருகை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தரும். உத்திராடம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் தொழில் செய்யும் இடத்தில் அல்லது அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகமாக உயரும். திருவோணம், மன அழுத்தங்கள் உண்டாகும், செய்யும் செயல்களுக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் உண்டாகும். அவிட்டம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியுடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கவும், அனுசரித்து போகவும். சதயம், குடும்பத்தில் புதியவர்கள் அறிமுகமாவார்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள் உங்கள் பேச்சுக்கு அடிபணிந்து நடப்பார்கள். புரட்டாதி, தாய் வழி ஆதரவு உண்டு, உறவினர்கள் வருகையால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். உத்திரட்டாதி, செய்யும் செயல்களில் வெற்றியும் வருமானங்களையும் அதிகமாக காணும் நாள். ரேவதி, நிர்வாக திறமையாலும் பேச்சு திறமையாலும் இன்று நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். ஆறுமுகம் அருளிடும், அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும்
பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.